ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. അവിയൽ കേരളാവിലെ ரொம்ப പാരമ്പര്യമാനതും ഓണം, വിഷു തുടങ്ങി എല്ലാ വിശേഷങ്ങളിലും செய்யறதுമായ ഒരു சமையல் தான் அவியல். அவியல் இல்லாமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்களும் இருக்காது. பீட்ரூட்டு, வெண்டைக்காய் தொடங்கி ஒரு சில காய்களே தவிர மீதி எல்லா விதமான காய்களும் சேர்த்து செய்கிற அவியல் ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும் தான். காய்களிலே எல்லா சத்தும் சேர்ந்து வருந்த அவியல் மாதிரி இவ்வளோவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு வேறு இருக்காது. டேஸ்டியும் ஹெல்த்தியுമായ அவியல் எப்படி செய்யலாம்னு நமக்கு பார்க்கலாம். எல்லா காய்களும் இருந்தால் மட்டும்தான் அவியல் செய்ய முடியுமா? அப்படி இல்லை. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதையே வச்சு நமக்கு அவியல் செய்யலாம். அதனால தான் நான் தட்டிக்கூட்டு அவியல்னு இதுக்கு பேர் வச்சது. தட்டிக்கூட்டு மீன்ஸ் நம்ம கையில் ஒரு சில பொருள்கள் இல்லை, ஆனால் இருக்கிறது வச்சு நம்ம சூப்பராய் செய்யும். அதுதான் மலையாளத்தில் தட்டிக்கூட்டுன்னு அர்த்தம். எங்கிட்ட அவியலிന് முக்கியமாய் சேர்க்கிற சேனைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இவையொன்றும் இல்லை. ஆனால் இருக்கிற காயை வச்சு நம்ம சூப்பராய் அவியல் செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அவியல் செய்கிறதுக்காக ஒரு புடலங்காயோட பாதி நான் எடுத்திருக்கு, ஒரு நேந்திரக்காயோட பாதி எடுத்திருக்கு. உங்கள் கையில் நேந்திரக்காய் இல்லைன்னா உங்களுக்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கு. இதனோட பாதி போதும். இதுக்கு மலையாளத்தில் சொச்சக்க என்று தான் பேர். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கு, ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் இவை எடுத்திருக்கு. இனி ஒரு மாங்காயோட பாதி எடுத்திருக்கு. புளிக்காகத்தான் நம்ம மாங்காய் சேர்க்கிறது. மாங்காய் இல்லைன்னா உங்களுக்கு கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இவ்வளோ பீன்ஸ் நான் எடுத்திருக்கு. கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. இனி சிகப்பு கீரை பொரியல் பண்ணியிருந்தது, அதனோட தண்டு நான் எடுத்து வச்சுருந்தது. இது வேஸ்ட்டில் போடக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியானது தான் இது. இது தனியாக குழம்பு பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நமக்கு அவியலில் சேர்த்திக்கலாம். இனி ஒரு சாம்பல் பூசணிக்காயோட பாதி நான் எடுத்திருக்கு. அதே மாதிரி ஒரு சொரைக்காயோட பாதியும் எடுத்திருக்கு. இவ்வளோ காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கு அவியல் செய்ய போகிறேன். இந்த காயெல்லாம் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வரலாம். அந்த மாதிரி எல்லா காயும் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்திருக்கு. இது நமக்கு இனி கட் பண்ணி எடுக்கலாம். அவியலுக்கு எல்லா காயும் ஒரே நீளத்தில் ஒரே சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த புடலங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நீளத்தில் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே சைஸில் நமக்கு எல்லா காயும் கட் பண்ணி எடுக்கணும். கேரட்டு, முருங்கைக்காய், கீரையோட தண்டு, அப்படி எல்லா காயும் நமக்கு இதே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இனி கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, தனியாக வைக்கணும். கத்திரிக்காய் கட் பண்ணியதுக்கப்புறமா அதனோட கலரை கருப்பு கலராகிடும், அதனால தான் தண்ணி ஊற்றி வைக்கணும்னு சொன்னது. அதே மாதிரி மாங்காய் கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. பச்சை மிளகாயும் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி நமக்கு அவியல் செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெயில் அவியல் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேக்கு மாங்காயை தவிர மீதி எல்லா காயும் போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையே போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு நமக்கு வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இனி 2 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கு. இந்த கப்பில் தான் 2 கப்பு தேங்காய். இனி 7 to 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 டீஸ்பூன் சீரகம் இவை எடுத்திருக்கு. மிக்சியோட ஜார்லேக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இவையை போட்டு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைச்செடுக்கலாம். தேங்காய் நல்லா அரைஞ்சி போகக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும்.
ഇനി കടായിയുടെ മൂടിയെ തുറന്ന് ഒന്ന് കായെല്ലാം കളറി വിട്ടதுக்கப்புறமா நம்ம மாற்றி வச்சுருந்த மாங்காய் அதிலேக்கு சேர்த்திக்கலாம். அப்புறமா மூடி வச்சு 3 நிமிஷம் கூட நமக்கு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் மூடி திறந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதிலேக்கு சேர்த்தி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கூட வேக வைக்கலாம். இப்போது நம்ம காயும் தேங்காயும் எல்லாம் வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் அதிலேக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா இந்த டைமில் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் அவியல் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி இதில் இருக்கக்கூடாது. அவியல் இப்படி தான் இருக்கணும். இனி ஒரு தட்டிலேக்கு மட்டை அரிசியோட வெள்ளை சாப்பாடு நான் எடுத்திருக்கு. அதிலேக்கு நம்ம இப்போ தயார் பண்ணிய அவியல் நான் அதிலேக்கு வச்சுருக்கு. அதே மாதிரி கீரை பொரியல் எடுத்து வச்சுருக்கு, மீன் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கு, சம்மந்தி பொடியும் எடுத்து வச்சுருக்கு, சாப்பாடிலேக்கு இஞ்சி தயிரும் எடுத்து வச்சுருக்கு. இது நல்ல காம்பினேஷன் தான். இந்த மீன் ஊறுகாயுடையும் சம்மந்தி பொடியுடையும் வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கிற காயை வச்சு நமக்கு சூப்பர் டேஸ்ட்டில் அவியல் செஞ்செடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.